பேசிக்கிட்டு இருக்க. டைரக்டர் என்ன பெருசு, கேமரா கூட பெருசு. யார் பேச தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க? நான் இருக்கிறத பேசிக்கிட்டு இருக்கேன். நீ பேச தெரியாம பேசுறோம்னா என்ன அர்த்தம்? பார்த்துட்டு தான் சொல்றேன். ஏற்கனவே டப்பிங்ல போகும்போது 52 கரெக்ஷன் சொல்லிட்டு வந்திருக்கேன். அது சரி பண்ணப்பட்டதா அப்படின்றது இதுவரைக்கும் தெரியாது. நீங்க பிரமிப்பா புதுசா பாக்குற இளைஞர்களுக்கு தேவைப்படும் நல்லா வந்திருக்கு அப்படின்னு நினைக்கலாம். நான் அப்படி பார்க்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற தம்பி சினேகன், சசிகலா நடராஜன் தேவைப்படுத்த வரலாறு எடுக்கணும்னு பார்த்தார். காளிமுத்தன்னை பையன் மணிகண்டன் ஷூட்டிங் எல்லாம் பண்ணோம், மேக்கப் டெஸ்ட் எல்லாம் எடுத்தோம். அந்த காளிமுத்தன் இறந்து போயிட்டார். காளிமுத்தனுக்கு அடுத்து சீனிவாசனுடைய மகளை கட்டியிருந்தாரு. ஏஎல் சீனிவாசன் இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் சசிகலா நடராஜன், அவரை சொன்ன சசிகலா சொன்னா தான் நடராஜன் தான் யாருன்னு தெரியுற மாதிரி அவங்க இந்த ஆர்வி உதயகுமார்ல இருந்து ஒரு டைரக்டர் டீமே அவர் கூட இருந்துச்சு. இந்த படத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ண முடியல. இதெல்லாம் கடந்து நீங்க செய்யறீங்க அப்படின்னு சொல்லித்தான் உங்களோட இருக்கிறோம். ஆரம்பத்துல MM பாபு, கோவிந்தராஜன், ஜெயந்திரி கோவிந்தராஜன், SSR சத்யா மூல கதைன்னு சொல்லி அப்புறம் முதல்ல சொன்னதே சௌத்ரியும் பசீரும் தான். பசீர் வந்து இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு கூட மேக்கப் போடும்போது என்னை அழைச்சிட்டு போகுது. அந்த மேக்கப் போடும்போது நான் கூட இருக்கணும்னு விரும்புவார். இன்னைக்கு வர இப்ப இல்ல, அக்டோபர் 1ஆம் தேதி என்னைய வழிய வரவழைச்சு வடபள்ளி கோயில போய் அந்த துளசி மாலையும் ருத்ராட்சி மாலையும் பூஜை பண்ணி கொண்டு வர சொல்லிட்டு இன்னை அக்டோபர் 1ல இருந்து இந்த அக்டோபர் 1ல இருந்து நான் முன்னால மாதிரி விரதம் இருக்கிறேன். நீங்க தாங்க இந்த மாலையை போட்டு விடணும்னு சொல்லி என்னை அந்த மாலையும் போட்டு விட சொல்லி அந்த இதுகள்லாம் செஞ்சு இப்ப மேக்கப் போடும்போது, தேவரா மேக்கப் போடும்போது நீங்க இருக்கணும்னே அப்படின்னு சொல்லி கூட இருந்து அதை பண்ணி அவருடைய நடைமுறை அப்படி இருக்கு. ஆனா நீங்க இயக்கம்னு சொல்லி வரும்போது, ஒரு கதையமைப்புன்னு வரும்போது, நான் அந்த சர்டிபிகேட்டை பார்த்து நெஞ்சு வெடிச்சு போச்சு. அந்த சர்டிபிகேட், சென்சார் சர்டிபிகேட் வாங்கியிருக்கீங்க, ஏ சர்டிபிகேட், யூ சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும்னு பெருமைப்படுறீங்க. ஆனா அந்த சர்டிபிகேட்ல என்ன சொல்லியிருக்கீங்க? பத்திரிகைகளில் வந்த செய்தியை தழுவி உருவாக்கப்பட்ட கற்பனை. என்ன அர்த்தம்? வரலாறா இல்ல உங்க கற்பனை கதையா? இது எது உண்மை? இது தெரியாம எல்லாரும் தேவர் படம் எடுத்துட்டார் அப்படின்னா இது ஒரு பெரிய மோசடி இல்லையா? சர்டிபிகேட் அப்படி இருந்தா அவரு சத்யா பணம் போட்டு பண்ணி இருக்கிற, அதை பத்தி அவங்க பார்ட்னர்கள் ஒத்துக்கிட்டாங்க, அவர் பெருமைப்படுறோம். அது வேற. ஒருத்தர் பெருமைப்படுறதுன்றது வேற, பாராட்டுறதுன்றது வேற. நீங்க தேவரை சொல்லும் போது எதுக்கு இப்படி ஒளிவு மறைவா முன்னும் பின்னுமா மாறி மாறி நிக்கிறீங்க? சினிமாவில மாதிரி டபுள் ஆக்ட் போடுறீங்க. இதுதான் வரலாறு அப்படின்னா வரலாறுன்னு சொல்லுங்க. இல்ல இது கற்பனை கதைன்னா கற்பனை கதைன்னு சொல்லுங்க. கற்பனை கதைக்கு நாங்க வேலை ஆளே இல்ல. நீங்க ஊமை வெளிகள் அடிக்கும் போது எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு எதனால இத சரி பண்ணி கொடுக்கணும். யார் பேச தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க? நான் இருக்கிறத பேசிக்கிட்டு இருக்கேன். நீ பேச தெரியாம பேசுறோம்னா என்ன அர்த்தம்? என்ன பார்த்துட்டு தான் சொல்றேன். ஆமா, ஐயா
தனியா ஓட சொல்றேன். பண்ணிக்கிறேன். நம்ம இடத்துல எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு நிமிஷம் எனக்காண்டி ஒரு நிமிஷம் ஏண்டவங்க ஒரு நிமிஷம் முடிச்சு. நம்ம இடத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா பேசுங்க. வாழ்த்துட்டு விட்டுருங்க ஐயா. இல்ல ஐயா, உங்களுடைய ஆசீர்வாதம் தான் வேணும். உங்களுடைய ஆசீர்வாதம் மட்டும். பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்க பெருசு பெருசு. எங்க மைக் எங்க மைக் ஒரு நிமிஷம். அதாவது ஒரு விஷயம் ஐயா ஒரு விஷயம். சினிமாவை பொறுத்த வரைக்கும் நான் சென்சார் போர்டு மெம்பர். கற்பனைன்னு போட்டா மட்டும்தான் அவங்க வந்து சென்சார் சர்டிபிகேட் கொடுப்பாங்க. இது வந்து அது வந்து சென்சார் சர்டிபிகேட் இது அதோட நாம்ஸ். ஓகேங்களா? நம்ம என்னதான் உண்மையை வச்சு நம்ம தழுவி எடுத்தாலும் அங்க கற்பனை அந்த கதாபாத்திரம், அதாவது அனிமல்ஸ் போடுறாங்கல்ல, அது மாதிரி ஒரு இது. அதனால நீங்க யாரும் தவறா நினைக்க வேணாம். இன்னைக்கு ஒரு பெரிய அளவுல பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா ஒரு சினிமா எல்லாரும் கூட்டு முயற்சி சரியா வரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். தேவர் படம் வாழ்க்கை வரலாறு தப்பு இல்லாம வரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம். அதைத்தான் நான் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறேன். இன்னொரு பேர் வந்து கான்ட்ரவர்சியலா இன்னைக்கு 57 இருந்து ஒரு தினகரசாமி தேவர்னு ஒருத்தன் எழுதின புத்தகத்தை வச்சுதான் திருப்பி இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அது உடையணும் அப்படின்றது படிக்காதவன் படிச்சவன் எல்லாரும் படிச்சவன் புத்தகத்தை தேடி படிக்கிறது இல்ல. ஏறத்தாழ தேவர் பத்தி 90 புத்தகங்கள் வந்திருந்தாலும் படிக்கிறது இல்ல. ஆனா தியேட்டருக்கு இந்த படம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா படிச்சவன் படிக்காதவன் எல்லா தரப்பு மக்களும் படிப்பாங்க. தேவருடைய வரலாறு பொதுமக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்றதுனாலதான் நான் இதோட வந்து சேர்ந்தேன். ஆரம்பத்துல இருந்து நான் அவங்களுக்கு திருத்தம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். திருத்தம் சொல்றது வேற. ஒரு கிளாஸ்ல ஒரு டீச்சரு தப்பு இது அப்படின்னு சொல்றதுன்னா அவங்கள இன்னும் சரிப்படுத்துறதுக்கு நெறிப்படுத்துறதுக்கு அதை மூல புரிஞ்சுக்கணும். பாராட்டு மட்டும் பேசுறது மட்டும்தான் ரசிக்கிறோம் அப்படின்றது இல்ல. தவறுகள் வந்தா எந்தெந்த இடத்துல தப்பு இருக்கோ அதை சரி பண்ணணும். தான் தெம்பு கொடுத்து தான் அந்த படத்தோட உங்களோட வந்தேன். இதுல கடைசி வரைக்கும் இருப்பேன். இந்த படம் தேவர் படம் தப்பு இல்லாம வரணும். தேவர் படம் தப்பு இல்லாம வரணும். ஏற்கனவே 52 கரெக்ஷன் சொல்லியிருக்கேன். அதுக்கெல்லாம் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தம்பிக்கு தெரியாது. பிரமிப்பா தான் பாப்பீங்க. ஏன்னா அவர் ஒரு பிரம்மாண்டமான டைரக்டர் அது பண்ணி இருக்கிறாருன்றது எல்லாருக்கும் அதுதான் இருக்கும்.